ஸோ இப்போ டேட் வந்து 10th ஆஃப் டிசம்பர் 2024. ஒரு மாதிரி ஐம் நாட் ஃபீலிங் வெல்னா, நாட் ஃபிசிக்கலி, மென்டலி ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ரொம்ப டயர்டாக, ஹோப்ஸ் எல்லாமே கம்மியாகி ஒரு மாதிரி இருக்குது. யார்கிட்ட பேசணும், இதை பற்றி யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும்னு தெரியல. அண்ட் பேசினாலும் கரெக்டான சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னும் தெரியல. ஸோ இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட பேச போகிறேன். அந்த ஒருத்தவங்க வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ என் மனசாட்சின்னு இல்லை, எப்படி சொல்கிறது, என்கிட்ட நானே பேசிக்க போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த கண்ணாடியை போட்டால் வேறு ஆகாஷ் கேள்வி கேட்குறான், அவர் லிசன் பண்ணுறான், ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான். அந்த மாதிரி கண்ணாடியில் கழட்டிட்டா இப்போ இருக்கிற ஆகாஷ் வந்து புலம்புறான். இதான் கான்செப்ட். ஓகே, இன்றைக்கி டேட் வந்து 10th ஆஃப் டிசம்பர் 2024. ஓகேவா? மூச்சு வாங்குது, சொல்கிறா, சிரிப்பு வருது. சரி, ஓகே, சொல்கிறா, என்ன பிரச்சனை? ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சம் கடுப்பான்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன லைஃப்பில் என்ன பண்ணிட்டுருக்கேன், எதை நோக்கி என் லைஃப் போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ஒரு மாதிரி மென்டலி ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸே இல்லை, சுத்தமாக பீஸ்ஃபுல்னஸ்ஸே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப சிக்கலாக இருக்குது. மூளை இல்லை, த வே ஐ திங்க், த வே ஐ ஆக்ட், த வே ஐ ஸ்பெண்ட் மை டைம், எனர்ஜி, மணி, எல்லாமே ஐ எம் நாட் ஹாப்பி இன் மை லைஃப். ஓகே, சரி, ஓகே, நீ ஹாப்பி இல்லைன்னு சொல்கிற. உனக்கு ஏதாவது ட்ரீம் இருக்கா? உனக்கு ஏதாவது கோல், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? இல்லை தெரியல, நாளைக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியலையா? அப்படி ஏதாவது உனக்கு, டு யூ ஹாவ் எனி ட்ரீம்ஸ் ஆர் எனி கோல்ஸ், லைஃப் டைம் கோல்ஸ்? சில பேருக்கு கோ வித் த ஃப்ளோ அப்படி இருப்பாங்களே, எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. அதை நான் சொன்னால் சிரிக்கக்கூடாது கண்டிப்பாக. ஆக்சுவலாக யாருமே நம்பலை. நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் என் ட்ரீமை, யாருமே நம்பலை. சில பேர் பைத்தியக்காரன் ஏதாவது சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு இருப்பாங்க. பெற்றவங்களும் நம்பலை, நான் சொல்கிற மற்றவங்களும் நம்பலை. அண்ட் சம்டைம்ஸ் நான் நினைக்கிற அந்த லைஃப் டைம் கோலை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் பண்ணினா ஆகணும். என்ன கோல்னால், எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை. ஏன்னு கேட்டால் தெரியாது. பட் எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை. அதுவும் சாதாரணமான ஆக்டராக இல்லை, ஒரு நல்ல நடிக்க தெரிஞ்ச ப்ராஃபிட்டபுளான ஆக்டராக, ஒரு நல்ல மனுஷனாக, எய்தர் என்டர்டெயின்மெண்ட் ஒரு நல்ல வேல்யூஸ், ஒரு சூப்பராக நடிக்கணும். பட் என்னை பார்க்க வரவங்களுக்கு ஏதாவது வேல்யூபிளாக இருக்கணும். இன் எனி ஆஃப் த வே, எய்தர் என்டர்டெயின்மெண்ட் ஆர் எமோஷ்னலாக, ஏதோ ஒன்று அவங்கள சிரிக்க வைக்காது, அந்த மாதிரி எனக்கு பண்ணணும். இதுதான் என்னோடய லைஃப் டைம் கோல். ஓகே, சூப்பர்ரா. பெரிய ட்ரீம், ரியலி பெரிய ட்ரீம். எனக்கு உன்னை பற்றி தெரியும். நீ இப்போ எங்கே இருக்க, எந்த சுச்சுவேஷனில் இருக்க, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட், உன் மென்டல் பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு தெரியும். ரொம்ப பெரிய ட்ரீம். இப்போ எனக்கே லைட்டாக டவுட்டாக இருக்குது. பட் ஆல் தி பெஸ்ட். பட் நீ என்ன பண்ணிகிட்ருக்க உன்னோட ஆக்டர் ஆகணும் ட்ரீமுக்காக? இப்போ உனக்கு வயசு 25 வயசா? நீ என்ன பண்ணிட்டுருக்க லைஃப்பில்? ஒன்றுமே பண்ணல. ஆனால் நான் பிலீவ் மட்டும் பண்ணுறேன் ஆக்டர் ஆகிடுவேன் அப்படின்ட்டு. பட் எதுவுமே பண்ணலை. நான் நிஜமாக எதுவுமே பண்ணல. இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு டெஸ்டராக இருக்கேன். மிடில் கிளாஸ் பையனுக்கு வர வேண்டிய சேலரியை விட கொஞ்சம் ஓகேவான சேலரி தான். சேலரி வைஸ் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஹாப்பினஸ் இல்லை. சேலரி வந்தாலும் சேவ் பண்ண முடியல. ஆமாம், என் ட்ரீம்க்காக எதுவுமே நான் பண்ணல. ஆக்டருங்கிற ட்ரீம்க்காக எதுவுமே நான் பண்ணல. அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஐடி கம்பெனியில் டெஸ்டராக மாங்குன்னு மேனுவல் டெஸ்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் போயிட்டுருக்கேன் என் லைஃபு 25 வயசில். சரி, ஓகே. சரி, அப்போ எப்போது ஆக்டராக வருது? என்ன இப்படியே இருந்தால் எப்படி ஆக்டர் ஆகுது? என்ன பிளான் வச்சுருக்க? அதுக்கு பிளான் இருக்குது. என்னென்னா, ஒரு 27 இயர்ஸ் வரைக்கும் ஐடியில் வேலை பார்த்துட்டு, அது மூலயமா கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணிட்டு, ஓகே செட்டில்னா நான் என்ன சொல்கிறேன், தேவையான பொருட்கள் எனக்கு தேவையில்லைனாலும் என்னை சார்ந்தவங்களுக்கு, மம்மி டேடி ஆர் மை ஒய்ஃப், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு 3 வேளை சோறு, உடுத்த உடை, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நான் ஆக்டிங் ட்ரை பண்ணுறனாலும் அந்த 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. சாப்பாட்டுக்கும், ட்ரெஸ்ஸுக்கும், இருக்கிற இடத்துக்கும். அண்ட் சேம் ஃபார் பேபி, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அந்த மாதிரி கொஞ்சம் சேவிங்ஸை வச்சுட்டு தான் குவிட் பண்ணணும்னு நான் இருக்கேன். இப்படியே
ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இப்போ குவிட் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கே தெரியல எனக்கு ஆக்டிங் வருமான்ட்டு. ஸோ ட்ரை பண்ணணும்னு இருக்கேன் 27 ஏஜுக்கு அப்புறம் தான். இப்படி இப்போதைக்கு அதான் பிளான். அண்ட் இந்த 27 ஏஜில் ஃபிசிக்கலாக, மென்டலாக, ஃபைனான்ஷியலாக, எமோஷ்னலாக, ப்ரொஃபஷ்னலில் சரி, என் பேஷன்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே ஓரளவு செட்டில் ஆகிட்டு, செட்டில் ஆக முடியாது கடைசி வரைக்கும். இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஜேர்னி தான். பட் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். டே பை டே டிக்ளைன் ஆகிட்டே இருக்கக்கூடாது, கம்மியாகிட்டே இருக்கக்கூடாது, இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் இப்போதைக்கு ஐடியா. 27 ஏஜ் மேலே எப்படி ஆக்டர் ஆகலான்ட்டு ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக அதுவுமே இப்போ எனக்கு தெரியாது தான். பட் 27 ஏஜ் மேலே தான் ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். இப்போ ஏன்னா முக்கியமாக நான் இதை யோசிக்கிறது ஃபார் மை ஃபேமிலி தான். அம்மா அப்பாக்கோ பாட்டிக்கோ எனக்கு வரப்போகிறவங்களுக்காண்டி தான் நான் இப்போது இந்த ஒரு 3 இயர்ஸ் தள்ளி போகிறேன். இது இப்போது இல்லை, நான் காலேஜ் படிக்கும் போதே இதை நான் டிசைட் பண்ணது தான். இப்போ அந்த டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. சரி, ஓகேடா. பட் இப்போவே நீ ட்ரை பண்ணலாம்ல. என்ன நீ ஐடிவியில் வேலை செய்கிற, ஒரு 8 மணி நேரம் வேலை செய்வியா ஒரு நாளைக்கு? 8 மணி நேரம் தூங்குவியா? மீதி 8 மணி நேரம் இருக்குல்ல, அதில் நீ அட்லீஸ்ட் ஒன்று, இப்போ நீ சொன்னல 27 வயசுக்கு அப்புறம் தான் நீ நடிக்கவே கற்றுக்க போகிற, ஒரு நடிக்க வருமானு தெரிஞ்சுக்க போகிறேன்னா அதை நீ இப்போவே பண்ணலாம்ல. அதை ஏன் நீ பண்ண மாட்டேற? ஓகே, அதை நான் ஏன் பண்ண மாட்டேறேன்னா அங்கே தான் பிரச்சனை. ஆக்சுவலாக நீ சொன்னல 8 மணி நேரம் நீ ஐடி ஒர்க் செய்கிறேன்ட்டு. நான் அந்த 8 மணி நேரம் கூட ஐடி ஒர்க் செய்கிறதில்ல. ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கு தான், மாங்குன்னு வேலை செய்கிறேன். ஆனால் அது 8 மணி நேரம் கரெக்டாக வருதான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஆனால் இப்போ நான் ஒரு 4 மணி நேரம் பார்த்தாலும் அவ்வளோ பார்க்குறோமே அப்படின்ற ஒரு ஃபீலு, ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை பண்ணுற வேலையில். பட் மணி வருது ஓகே, நீ பண்ணுற வேலைக்கு ஏற்ற மணி தான் வருது, அதில் எந்த குறையும் இல்லை. அண்டு ஃப்ளெக்சிபிள் ஹார்ஸும் எனக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கல, எனக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓகே. பட் எனக்கு இது மேனுவல் ஒர்க்கு எனக்கு ஐ வாண்ட் டு எனக்கு கோடிங் கற்றுக்கிட்டு கொடுக்குற வேலை. இப்போ 2 நாளைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு 2 மணி நேரத்துலேயே உட்காந்து முடிச்சுட்டு எனக்கு பர்சனலாக என்னவோ அந்த மாதிரி பார்க்கணுன்னு என் விஷ். இப்படி பண்ணால் கம்பெனி ஏமாத்துற மாதிரி இருக்கும். அதுவும் தெரியல எனக்கு, ஒர்க்கில் எனக்கு அதை பற்றி தெரில. ஸோ அதான் ஹாப்பியாக இல்லை. இந்த ரூட்டே கரெக்டானு எனக்கு தெரில. பட் இப்போதைக்கு இதே ஒரு ரூட்டு தான் இருக்குது நான் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஏன்னா எனக்கு மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆமாம், எனக்கு வேறு என்ன தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஒரு ரூட் தான் இருக்குது எனக்கு. நான் படித்ததுக்கு இருக்கிற வேலை அப்படி தான் இருக்குது. அண்டு மீதி 8 மணி நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னா, அங்கே தான் நான் ரொம்ப சஃபர் பண்ணுறேன். ரொம்ப அடிக்டடாக இருக்கேன் மொபைலுக்கு, ஸ்க்ரீன்ஸுக்கு. எனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தெரியும். நான் புக்கு படிக்கணும், இந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும், ஏதாவது வேல்யூபலாக கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஜானர் கான்டென்ட் போட போகிறேன்னு நான் டிசைட் பண்ணல. அண்டு மோட்டிவேஷ்னலாக போட்டால் சில பேருக்கு மேபி வேல்யூ ஆட் பண்ணலாம். பட் அது ப்ராஃபிட்டபிளான நீச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. என்டர்டெயின்மெண்ட்டாக எனக்கு இருக்கவும் தெரியாது. பட் எனக்கு விஷ் மட்டும் இருக்குது. ஆனால் அதில் எதுவுமே தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், அந்த ஒரு கைண்ட் ஆஃப் இதை போக்குறதுக்காண்டி நான் மொபைலுக்கு அடிக்டடாக இருக்கேன். மொபைல், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அடிக்டடாக இருக்கேன். ஸோ மீதி 8 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன். தூங்குறியான்னு 8 மணி நேரம் நான் தூங்குறேனான்னு கேட்டால் கிடையாது. அதுவுமே ஈவன் சம்டைம்ஸ் 8 மணி நேரம் தூங்கினாலும் எனக்கு இப்போது அதுக்கப்புறமும் எனக்கு தூக்கம் தான் வருது. அதுவும் ஏன்னு தெரில. ஸோ ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்கேன் இந்த ஃபேஸில். சரி, ஓகே, உனக்கே தெரியுது இதெல்லான்ட்டு. இதை நீ ஃபிக்ஸ் பண்ணலாம்ல, ஏன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்? இப்போ ஃபிசிக்கலாக ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகலாம்ல. இப்போ மென்டலாக அடிக்டடாக இருக்குன்னு தெரியுது. ஸோ அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வரலாம்ல. இப்போது மேனுவலாக பண்ணுறதுக்கு பதில் நீ கோடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அது கோடிங் கற்றுக்கலாம்ல. ஏன் அதை நீ பண்ண மாட்டேன்? 10 மினிட்ஸ் ஆச்சு, ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டேன். நான் அப்புறம் பார்க்குறேன். பாய்.